ரபியுல் அவ்வல் என்கின்ற இந்த ஹிஜ்ரி ஆண்டின் 3வது மாதத்தில் ஏதாவது விசேடமான அமல் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த மாதத்திலே ஏதாவது குறிப்பிட்டு அதில் செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகள் என்று ஏதாவது அடையாளப்படுத்தியிருக்கிறார்களா என்று நாம் தேடி பார்த்தால் அப்படி எந்த விதமான அம்சங்களும் கிடையாது. ஆனால் இஸ்லாமிய சமூகத்திலே ஏன் இந்த மாதம் சிறப்பிக்கப்படுகிறது என்று நாம் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தால், ரபியுல் அவ்வல் என்பது அண்ணலம் பெருமான் ரஹ்மத்துல்லில் ஆலமீன், உலகத்துக்கு அருட்கொடை என்கின்ற நம்முடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மாதம் ரபியுல் அவ்வல். அந்த மாதத்தில் அது மட்டுமல்ல, அதே மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 63வது வயதில் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த ஒரு துக்ககரமான ஒரு நாளும் அந்த மாதத்தில் தான் இருக்கிறது. வரலாற்றிலே மிஅராஜ் என்கின்ற தொழுகையை நாம் பரிசாக நமக்காக கொண்டு வந்து தந்த அந்த நாள், இறைவனை சந்தித்த அந்த நாளும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருக்கிறது என்பதை வரலாற்றின் ஊடாக நாம் படிக்கிறோம். இது தவிர இந்த மாதத்துக்கு என்ற ஒரு சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தவும் இல்லை, அல்லாஹ் நமக்கு வழிகாட்டவும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதத்தில் பிறந்தார்கள் என்கின்ற ஒரே ஒரு காரணத்தை வைத்து மாத்திரம் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் சில சாஷ்டாங்கங்களை, அனுஷ்டானங்களை அறிமுகம் செய்திருப்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அது பற்றிய ஒரு அறிவைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற பொழுது அவர்களுடைய பிறப்புக்கு எந்த ஒரு சிறப்பையும், அங்கே அவர்கள் பிறந்த ஒரு காரணத்தினால் அந்த டேட், அந்த தினம் அது பாதுகாக்கப்பட்டு அதற்கென்று ஒரு சிறப்பு கொடுக்கப்பட்டு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டதாக உண்டாக இருந்தது என்று சொன்னால் அப்படி கிடையாது. நபிகளாருடைய 40வது வயதில் எப்பொழுது நுபுவத்தை அடைகிறார்களோ, நபித்துவத்தை பெறுகிறார்களோ, அதில் இருந்துதான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய அனைத்து செயல்பாடுகளும் இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் முன்மாதிரியாக மாறுகிறது. அது வரைக்கும் உள்ள 40 வயதுக்கு உட்பட்ட அந்த காலப்பகுதிகளில் நடந்த பல விஷயங்கள் நமக்கு முன்மாதிரி கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வலில் பிறந்தார்கள், அந்த மாதத்தில் பிறந்தார்கள் என்பது அது பதியப்பட்டிருந்தாலும் இந்த தினத்தில் தான் பிறந்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ரபியுல் அவ்வல் 12ஆம் நாளில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்பதற்கு எந்த ஒரு சான்றுகளும் ஆதாரப்பூர்வமான இல்லை. பல அறிவிப்புகள் வரலாற்றாசிரியர்களால் பதிவு செய்யப்படுகிறது. அதிலே கொஞ்சம் கூடுதல் ஒரு ஆதாரத்துக்கு எடுத்துக் கொள்வதாக இருந்தால் ரபியுல் அவ்வலுடைய 9வது தினம் தான் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் என்பதற்கு கூடுதல் ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் 12 என்பது நிரூபிக்கப்பட்ட ஆதாரம் கிடையாது. இதை அந்த நாளை குறித்து இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் வருடா வருடம் அந்த காலங்களில் நபிகளாரை நேசிக்கிறோம், நபிகளாரை போல்கிறோம் என்ற பெயரால் பல அரபு கவிதைகளை பாடுவதும், அதற்காக பல நார்சாக்களை, பல கந்தூரிகளை அல்லது அந்த தினங்களில் பல வகையான மஜ்லிஸ்களை ஏற்பாடு செய்து ரசூலுல்லாஹ்வை நாம் புகழ்கிறோம், அன்பு பாராட்டுகிறோம் என்ற பெயரால் நடாத்தப்படுகின்ற இந்த காரியம் இது ஒரு மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருந்திருந்தால் யார் காட்டியிருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய வாழ்நாளில் 23 வருட காலம் நபித்துவத்தை பெற்று இந்த சமூகத்திலே பிரச்சார பணி செய்கின்றவர்கள் தன்னுடைய 23 வருடத்திலேயாவது ஒரு வருடத்திலேயாவது இதை செய்து காட்டியிருக்க வேண்டும். என்னுடைய பிறப்புக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, என்னுடைய பிறந்த தினம் இது, இந்த தினத்தில் வருடா வருடம் மக்களை நீங்கள் இப்படி கொண்டாட வேண்டும், இதற்காக நீங்கள் அரபு கவிதைகளை எல்லாம் படிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியிருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அப்படி எந்த ஒரு ஹதீதையும் ஆதாரங்களையும் யாராலும் காட்ட முடியாது. ரசூலுல்லாஹ்வை நேசித்த அன்பு தோழர்களான சஹாபாக்கள் கூட அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்களா என்றால் அதற்கும் ஆதாரம் கிடையாது. ஹிஜ்ரி 570க்கு பிறகு ஹிஜ்ரி 500 வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் இந்த சமூகத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு நூதனமான ஒரு வழிகேடான ஒரு சிந்தனை தான் இந்த ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறோம் என்ற பெயரால், நபிகளாரை நேசிக்கிறோம் என்ற பெயரால் இவ்வாறான அரபு கவிதைகளை படித்து அதற்காக உருசு, அதாவது பல
நார்சாக்களையும் கந்தூரிகளையும் மஜ்லிஸ்களையும் ஏற்பாடு செய்து இதை சமூகத்திலே உருவாக்கியவர்கள் உபைதியாக்கள் என்று சொல்கின்ற அந்த ஆட்சியாளர்கள், அதிலே ஃபாத்திமியாக்கள் என்று சொல்கின்ற அந்த கூட்டம் தான் இந்த வழிமுறையில் இந்த வழிகட்ட சிந்தனையை உருவாக்குகிறார்கள். அப்ப தெளிவாக விளங்குகிறது, இன்றைக்கு நடைமுறை இருக்கக்கூடிய இவ்வாறான இந்த ரபியுல் அவ்வலில் மாதத்தில் முதல் நாளிலிருந்து 12 நாட்களும் மௌலூதுகளை ஓதுகின்ற இந்த வழிமுறை யார் உருவாக்கினார்கள் என்றால், இந்த வழிகட்ட சிந்தனையை கொண்ட இந்த ஃபாத்திமியாக்கள் என்று சொல்கின்ற இந்த ஷியாவுடைய ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் உருவாக்கிய ஒரு வழிமுறை. இதற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சம்பந்தம் கிடையாது, சஹாபாக்களுக்கும் இந்த வழிமுறைக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வழிமுறை இன்றைக்கு மார்க்கமாக செய்யப்படுகிறது என்று சொன்னால் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான். இதை சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மார்க்கம் தெளிவானது. ஒரு விஷயம் இஸ்லாத்தின் பெயரால் இது ஒரு இபாதத், இது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குமாக இருந்தால் அதை நடைமுறைப்படுத்தி தந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதை நடைமுறைப்படுத்தவில்லை, அதை செய்து காட்டவில்லை என்றால் அது இபாதத் கிடையாது. அப்படி என்று சொன்னால் நபிகளாருக்கு தெரியாத ஒரு இபாதத் எனக்கு தெரிந்து விட்டது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இது ஒரு இபாதத் என்று வணக்க வழிபாடு என்று நீங்கள் செய்வீர்களாக இருந்தால், இது ஒரு சூப்பரான ஒரு அமல் என்று நீங்கள் செய்வீர்களாக இருந்தால், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தெரியாத ஒரு வணக்க வழிபாடு எங்களுக்கு தெரிந்து விட்டது என்பதற்கு இது ஒரு சான்று. இது எவ்வளவு பெரிய வழிகேடு! அல்லாஹ்வை விட பெரிய அறிவாளி, அல்லாஹ்வை விட மாபெரிய மேதை, நபிகளாருக்கு தெரியாத ஒரு வணக்க வழிபாட்டை நாம் செய்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் இந்த மௌலூதுகள், இந்த இவ்வாறான அனுஷ்டானங்கள். அப்ப ஆகப்பெரிய வழிகேடு. கண்ணியமான சகோதரர்களே, ஆகவே இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் நாங்கள் சிந்திக்க தவறிவிட்டோம். இந்த வழிமுறைகளை இன்றைக்கு காலகாலமாக நடத்துகின்ற போது நம்முடைய சமூகம் சொல்வது என்றால், இது முன்னோர்கள் செஞ்சு கொண்டு வந்ததுதான். முன்னோர்கள் செய்தார். எந்த முன்னோர்கள்? நல்வழி வந்த முன்னோர்களா? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி இந்த உலகத்திலே பல தியாகங்களை மேற்கொண்டு நபிகளாருக்காக தன்னுடைய உயிரையை துச்சமாக மதித்து தன்னுடைய பொருளாதாரம், குடும்பம், தன்னுடைய உயிர்களை எல்லாம் அர்ப்பணம் வைத்து போராட்டம் செய்த அஸ்ஹாபுகள் இதை செய்தார்களா? அவர்களுடைய வழிமுறையா இது? கிடையாது. அப்ப கண்ணியமான சகோதரர்களே, உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க நேசிப்பதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அதை குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுகிறார். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியை வைத்து அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை போதிக்க வந்த அல்லாஹ்வுடைய தூதரை வைத்து அல்லாஹ் மக்களுக்கு சொல்லுகிறான், நபியை நீங்கள் மக்களுக்கு போதிங்க, அல்லாஹ்வுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேணுமாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று மக்களுக்கு சொல்லுங்கன்றார். நபி மக்கள்கிட்ட சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இந்த வசனத்தை ஓதுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய மஹப்பத், அன்பு உங்களுக்கு வேணுமாக இருந்தால் மக்களை என்னை பின்பற்றுங்கள், அப்ப அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். கண்ணியமான சகோதரர்களே, அப்ப உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நேசத்தை அல்லாஹ் எங்கே வைத்திருக்கிறான் என்றால் நபியை பின்பற்றுவதில் தான். அப்ப நபியை பின்பற்றுவதனுடைய வழிமுறை என்ன? நபிக்கு மாற்றமாக செயல்படுவது அல்ல, நபி காட்டாத வழிமுறைகளை செய்வது அல்ல நபியை பின்பற்றுவது. நபி அறிமுகம் செய்யாத, நபிகளார் நமக்கு காட்டாத ஒரு வழிமுறையை நாம் செய்வோமாக இருந்தால் நாம் நபியுடைய, அல்லாஹ்வுடைய அந்த கோபத்துக்குள்ளானவர்கள். யார் இந்த மார்க்கத்திலே இல்லாத புதிய புதிய அனுஷ்டானங்களை யார் உருவாக்குகிறார்களோ அது அல்லாஹ், அது ரிஜெக்ட் பண்ணப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த அமலுக்கு வெயிட் கிடையாது. உண்மையான நேசம் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதில் தான் இருக்கிறது. வமை யுதிர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த தூதரை யார் வழிபடுகிறார்களோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டார். இந்த தூதருக்கு யார் வழிபட்டு விட்டார்களோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டார் அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது என்பது, அவருடைய வழிமுறைகளை பின்பற்றுவது, அவருடைய சுன்னாவை பின்பற்றுவதுதான் உண்மையான நேசத்தினுடைய வழிபாடு. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத வழிமுறைகளை செய்வது என்பது அது ஷைத்தானிய சிந்தனை, ஷைத்தானுடைய வழிமுறையை நேசிக்கின்ற ஒரு அடையாளமாக அது இருக்கும். ஆகவே இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாங்கள் உண்மையிலே ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிற சமூகம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், எதை செய்து காட்டினார்கள், எதை பின்பற்றுமாறு சொன்னார்கள் என்பதை அதை படித்து அறிந்து செய்யக்கூடிய ஒரு சமூகமாக எங்களை மாற்றாத வரைக்கும் நாங்கள் உண்மையாக ரசூலுல்லாஹ்வை நேசித்தவர்களாக மாற மாட்டோம்.